இப்போ ஆண்டோடைய வார்த்தைக்கு நேராக போகிறோம். எல்லாரும் வேத புத்தகத்தை திறந்து கொள்ளுங்கள். பைபிள் எல்லாரும் கொண்டு வந்தீங்களா? யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் ஒரு 5 வசனத்தை நம்ம எல்லாருக்கும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து பக்கம் 160 தமிழ் பைபிளில். உங்கள் சத்தம் அதிகமாக இருக்க பாருங்கள், நாம் சேர்ந்து வாசிக்கலாம். வாசிப்போம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவரை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ இள வயதுள்ளவனாயிருந்த போது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து தெரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இன்ன விதமாய் மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். எல்லாரும் உங்கள் வலது கரத்தை அந்த வார்த்தையில் அப்படியே கைகளை வைங்க பார்க்கலாம். அந்த பைபிள் அப்படியே கையை வச்சு, ஆண்டவரே, எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தாரும். அன்றைக்கு அப்பத்தை எடுத்து நீர் ஆசீர்வதித்து விட்டது போல இந்த வசனம் என்கிற அப்பத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து எங்களுக்கு பிட்டு எங்களுக்கு ஆசீர்வாதமானதாக, எங்களை உயிர்ப்பிக்கிறதாக இதை நீர் மாற்றி தாரும். வசனத்தின் ஆழங்களை எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் என்னை கவனியுங்கள். நான் இந்த காலை வேளையில் என்னை ரொம்ப உற்சாகப்படுத்தின ஒரு நபரை குறித்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நான் பல ஆண்டுகளாக தியானித்ததும் வாஞ்சித்ததுமான ஒரு நபர், என்னுடைய இருதயத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறமாக கவர்ந்த ஒரு நபர் பேதுரு என்று நான் சொல்லுவேன். எனக்கு ஏசப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு அப்புறமா புதிய ஏற்பாட்டில் பேதுருவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேதுருவை குறித்து நான் உங்களோடு கூட பேசுகிறேன். பல ஆண்டுகள் இப்படிப்பட்ட ஒரு நாளுக்காக நான் காத்திருந்தேன் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த 19வது வசனம் என்னை ரொம்ப சிந்திக்க வைத்தது. மரணத்தினால் தேவனை மகிமைப்படுத்தினான் என்று சொல்லி நான் அதை முடிவிலே நான் வாசிக்கிறேன். இந்த மரணத்தினால் எப்படி தேவனை மகிமைப்படுத்துவது என்பதை அந்த ஒரு வார்த்தையை நான் கண்டுபிடிப்பதற்காகவே பல மணி நேரங்கள் செலவு செய்தேன். பல புத்தகங்களை நான் அதற்காக ஆராய்ச்சி பண்ண வேண்டியது வந்தது. ஏனென்றால் பேதுருடைய மரணம் பைபிளில் இல்லை பார்த்தீங்களா. அதற்காக என்னுடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் அறியாமல் நான் ஆண்டவரை பார்த்து சொல்லியிருக்கிறேன், ஆண்டவரே, இந்த பேதுருவை போல என்ன நீங்கள் பயன்படுத்தும் ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறேன். ஏனென்றால் பேதுரு ரொம்ப ஒரு யதார்த்த குணம் கொண்டவராக்கும். பேதுருடைய வாழ்க்கையை 2 பார்ட்டாக நான் பிரிக்கிறேன். பொதுவாக பேதுருடைய வாழ்க்கையை அபிஷேகம் பெற்றதற்கு முன், அபிஷேகம் பெற்றதற்கு பின் என்று பிரிப்பார்கள். நான் இயேசுவோடு தொடர்புடைய வாழ்க்கை
திருச்சபையோடு தொடர்புடைய வாழ்க்கை என்று 2 பார்ட்டாக பிரிப்பதற்கு முன்பாக அவனுடைய ஆரம்பமான வாழ்க்கையில் 1-2 காரியங்களை நான் தகவல்களாக, அதிகமான காரியங்கள் பேதுரை பற்றி உங்களுக்கு நான் பேசுகிறேன். படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் செய்திக்கு நேராக வருவேன். ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புவது என்ன தெரியுமா? ஒரு யதார்த்தமாக இருக்க வேண்டும் என தான் ஆண்டவர் விரும்புவார். எனக்கு அந்த யதார்த்தமாக இருப்பது ரொம்ப பிடிக்கும். யதார்த்தமாக இருப்பவர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேச வேண்டிய இடத்துல பேசுவாங்க, சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிப்பாங்க, ஏதாவது இருந்தாலும் நேரில் பேசுவாங்க. பாஸ்டர் இப்படியாக்கும் அப்படின்னு நேரில் பேசுவாங்க. அல்லது நம்மோடு கூட பழகுகிறவர்கள், யதார்த்தமாய் பழகுகிறவர்கள் இருப்பார்கள். கோபத்தை அவர்களுக்கு மறைக்க தெரியாது, அன்பை அவர்களுக்கு மறைக்க தெரியாது, கடிந்து கொள்ளுதலை மறைக்க தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டராக்கும் இந்த பேதுரு. ஆண்டவர் பைபிளில் மிக கடினமாக எச்சரித்ததான, கோபப்பட்டதான ஒரு காரியம் கபடு என்கிறதான ஒரு பார்ட். விபச்சாரத்தில் கையுமையுமாக பிடிக்கப்பட்ட சகோதரியை மன்னிச்சார். 5 விவாகரத்து சமாரிய ஸ்திரீக்கு 6வது டிவோர்ஸ் ஆக போகிறது. அவர்களை கொண்டு வந்ததான நேரத்தில் அவளை திரும்பவும் கையரத்தில் எடுத்து பயன்படுத்த விரும்பினார். ஆனால் வெளியே மாயக்காரர்களை போல நடந்தவர்களை கடுமையாக எச்சரித்தார். உங்களுக்கு ஐயோ ஐயோ ஐயோன்னு சொன்னார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், யதார்த்தமாகவே இருங்கள், யதார்த்தமாகவே பேசுங்கள். அதற்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் பேதுருவாக்கும். வெளியே நல்ல பரிசுத்த மாதிரி காட்டுறது ரொம்ப ஈஸிங்க. உங்க முன்னால நான் இந்த பிரசங்கம் பண்ணி நிற்கிறேன் பார்த்தீங்களா, இது ஒரிஜினல் நான் அல்ல. கீழே இறங்கி நிற்கும் போது நான் உங்ககிட்ட பேசுறேன் பார்த்தீங்களா, அதுதான் ஒரிஜினல் நான். இப்ப நான் நிற்கிறது பிரசங்கியார். நான் போன வாரத்துக்கு முந்தின வாரத்தில் ஒரு கன்வென்ஷன் முடித்து வந்ததான நேரத்தில் என் கூட என் தம்பி இருந்தார். தம்பிகிட்ட சொன்னேன், வெளியே ஒரு வயசான 1-2 பேர் கூட்டம் முடிச்சு நிற்கிறாங்க. இவர் எங்களுக்காக ஜெபிக்க மாட்டாரா, அல்லது இவர் ஏதாவது எங்களை விசாரிக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி கையில் பைபிளை வச்சுக்கிட்டு அப்படியே நிற்பாங்க. நான் இப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட எல்லாம் பார்த்தாச்சுன்னா பக்கத்தில் போய் கேட்டுக்கிடுவேன், நல்லா இருக்கீங்களா அம்மா, நல்லா இருக்கீங்களா பாட்டி, பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்காங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்பேன்ல. நான் பண்ணின பிரசங்கம் அவங்களுக்கு மறக்கும், நான் அவங்கள விசாரித்தது அவங்களுக்கு மறக்காது. அதை தான் யதார்த்தம்னு சொல்கிறேன். நான் பண்ண பிரசங்கம் எல்லாம் 3 நாள் ஜீவனை கொடுத்து பிரசங்கம் பண்ணியிருப்பேன், ஒன்றும் ஞாபகம் இருக்காது. நான் வெளியே இறங்கி வந்ததான நேரத்தில் ஒரு வார்த்தை பாட்டிக்காக ஜெபிக்கட்ட, ரொம்ப கஷ்டத்தை சொல்ல வர்றதான நேரத்தில் நான் உங்களுக்கு ப்ரேயர் பண்ணட்டான்னு கேட்போம் பாருங்க, அதுதான் அவங்கள தொட்டிருக்கும். ஒரு யதார்த்தமாக வாழுகிறதற்கு ஒரு முன்மாதிரியாக்கும் இந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு. எழுதுகிறவர்களுக்காக சொல்லுகிறேன். இப்போ நமக்கு அந்த பிரசங்கம் எழுதுறதெல்லாம் குறைந்து போயிட்டு, நான் போன வாரத்தில் ஒருத்தங்க பிரசங்கம் எழுதுரு, நாங்கள் அதெல்லாம் யூடியூப்பில் போய் பார்த்துக்கலாம். பிரசங்கம் எழுதுறத அப்படியே கேட்டுக்கிட்டே போகிறோம். நல்ல கவனிங்க, இப்போ நான் சொல்லுகிறதெல்லாம் பிரசங்கத்துடைய முன்னுரையை தான் சொல்லுகிறேன். இவருடைய முதலாவது பெயர் சீமோன் என்று தான் அழைக்கப்பட்டார். சீமோன். இவருடைய சொந்த ஊர் எங்கே வென்றால் பெத்சாய்தா என்கிற இடம்தான் இந்த பேதுருடைய சொந்த ஊர். பெத்சாய்தா தான் இவருடைய சொந்த ஊர் என்றால் அது எங்கே இருக்கிறது? கலிலேயா கடற்கரையுடைய வடக்கு பக்கத்திலே அமைந்திருக்கிறது தான் பெத்சாய்தா. பெத்சாய்தா என்கிற ஊர் பெயருடைய அர்த்தம் என்னவென்றால் மீன்களின் வீடு என்று அர்த்தம். ஏனென்றால் அந்த பகுதிகளிலே மீன் பிடிக்கிறவர்களும் மீன் தொழிலும் அதிகம் இருந்ததினால மீன்களின் வீடு என்று அழைக்கப்பட்டது. இந்த பேதுருடைய அப்பாவுடைய பெயர் பைபிள் இருக்கிறது, அவருடைய பெயர் யோனா. யோனான்னு சொன்ன உடனே தீர்க்கதரிசியாகிய யோனா அல்ல, இது வேற யோனா. யோனாவின் குமாரன். யோனா என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் புறா என்ற அர்த்தம். பேதுருடைய அப்பாவுக்கு பேர் பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கிறது
இயேசுவோடு கூட நடந்த 12 சீசர்களில் திருமணமாகி நடந்தவர் பேதுரு. அவருக்கு மனைவி உண்டு என்று பைபிள் இருக்கிறது, ஆனால் மனைவியுடைய பேர் இல்லை. அவருக்கு அம்மா உண்டு, அம்மாவுடைய பேரும் பைபிளில் இல்லை. போதாததுக்கு பேதுருக்கு மாமியும் உண்டு, மாமிக்கு பேரும் பைபிளில் இல்லை. நன்றாக தேடி பார்த்தேன். நீங்கள் ஏதாவது தேடி கிடைத்தால் எனக்கு சொல்லுங்கள். அவர் பின் நாட்களில் கலிலேய கடற்கரையில் மேற்கு கரையில் இருந்த கப்பர்நகூமிலே வந்து தங்கியிருந்ததாக சரித்திரத்திலே நம்ம வாசிக்கிறோம். சின்ன வயதிலிருந்து அவர் மீன் பிடிக்கிற தொழிலை அவர் செய்து கொண்டிருந்தார். மீன் பிடிக்கிற தொழில் இன்றைய காலத்தை போல படகு, மோட்டார் பொருத்தப்பட்ட படகு. நாங்கள் சமீபத்தில் ஒரு போட்டில் எங்களை ப்ரேயர் பண்ணுறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அந்த மீன்பிடி தடை காலம் முடித்து விசைப்படகு, அவங்க மீன் பிடிக்க போனால் பல 10 நாள் தாண்டி வர்ற படகுகள்லாம் உண்டாம். அந்த படகுல போய் ஜெபிப்பதற்காக நாங்கள் போயிருந்தோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த சகோதரன் ப்ரேயர்லாம் முடித்த பிறகு எல்லாவற்றையும் எனக்கு ஆன் பண்ணி காட்டி கொடுத்தார். பாஸ்டர், இப்போ எங்களுக்கு மீன் பிடிக்கிறது ரொம்ப ஈஸி. மீன் எங்கே இருக்கிறது என்பதை பார்க்கக்கூடியதான ஒரு மீட்டர் அங்கே இருக்கிறது, சரிதானே? மீன் எந்த ஆழத்தில் இருக்கிறது என்பது எல்லாத்தையும் காட்டி கொடுக்கிறார். அன்றைக்கு இப்படிப்பட்ட மீட்டர் எல்லாம் ஒன்றும் கிடையாது, மோட்டார் பொருத்தப்பட்ட போட்டும் கிடையாது. சின்ன வயதிலேயே அவர் தண்டு வலித்து கடலிலே மீன் பிடித்து பழக்கப்பட்டதினால் இவர் சரீரத்திலே ரொம்ப ஸ்ட்ராங்கானவராக இருந்திருக்கிறார். அவருடைய கைகள் எல்லாம் கொஞ்சம் கரடு முரடானதாக இருந்திருக்கிறது. ஏனென்றால் அவர் கடுமையாக வேலை செய்கிறவர். ஆனால் மீன்பிடிக்கிறவராக இருந்தாலும் முதலாவது இவர் யோவான் ஸ்நாபகனுடைய சீடனாக தான் இருந்திருக்கிறார். நான் இப்பொழுது சொல்கிறது யோவான் 1வது அதிகாரத்தில் இருக்கிறது. யோவான் ஸ்நாபகனுடைய சீடனாக இருந்திருக்கிறார். இவருடைய சகோதரனுடைய பெயர், உடன் பிறந்த சகோதரருடைய பெயர் அந்திரேயா. இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நாபகனிடத்தில் ஞான ஸ்நானம் பெற வந்ததான நேரத்தில் இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் பிரசங்கம் பண்ணார் இல்லையா? பிரசங்கம் பண்ணின உடனே அந்திரேயாவுக்கு உள்ளத்தில் ஒரு ஆசை. என்ன ஆசைன்னா, இவரை போய் பார்க்கணும்னு சொல்லி இவரை போய் பார்த்துட்டு வந்து அடுத்த நாள் பார்க்க போகிறதான நேரத்தில் சகோதரன் பேதுருவையும் கூட கூட்டிகிட்டு போனார். இவரை பார்த்த உடனே இயேசு சொல்லிட்டார், நீ கேபாவாக இருக்கிறாய். இப்போ சீமோன் ஆச்சு, பேதுரு ஆச்சு, கேபா ஆச்சு பேர். மலையாளத்தில் இவருடைய பேரை பத்ரோஸ் என்று சொல்லுவார்கள், ஆங்கிலத்தில் இவருடைய பெயரை பீட்டர் என்று சொல்லுவார்கள். பழைய திருவிவிலிய பைபிளில் இவருடைய பெயர் ராயப்பர் என்று இருக்கிறது. பழைய திருவிவிலியம் வாசிக்கிறவங்களுக்கு தெரியும், என்ற இன்றும் இருக்கிறது, அதில் ராயப்பர் என்று இருக்கிறது. இந்த பேதுரு இயேசுகிட்ட வந்து ஃபர்ஸ்ட் நாளிலே சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டார்? கேபாவாக இருக்கிறாய் என்று சொல்லி. இந்த பேதுரு என்ன தெரியுமா நினைச்சார்? மற்ற தலைவர்களை போல இவரும் சொல்லி யோவானை போலன்னு நினச்சி, யோவான் பக்கத்தில் இருப்பார், கொஞ்சம் நேரம் கிடைக்கும் போது மீன் பிடிப்பதற்கும் கிளம்பி போயிடுவார். அந்த மாதிரி நினச்சி இயேசுவை பார்த்துட்டு வந்த பிறகு இவர் திரும்ப மீன் பிடிக்க போயிட்டார். 2வது இவரை பிடிப்பதற்காக தான் லூக்கா 5வது அதிகாரத்தில் காலியான படகுல இயேசு ஏறி நின்று பிரசங்கம் பண்ணி மீனையும் பிடிக்க வைத்து அப்படியே தனக்காக பேதுருவையும் பிடித்து கொண்டு வந்தார் ஆண்டவர். நீ பார்ட் டைமா வந்து போய் இருக்கிறவனாக வேண்டாம், இது மற்ற எஜமான்களுக்கு இடத்திலே தான் செல்லுபடியாகும். நீ ஃபுல் டைமாக உன்னை பிடிப்பதற்காக வந்திருக்கிறேன் என்று சொல்லி பேதுருவை பிடிக்க வந்த காரியத்தை நாம் பார்க்க முடியும். இப்போ லூக்கா 5 இருந்து பேதுருவை குறித்த நிறைய காரியங்களை நம்ம பார்க்க முடியும். பேதுருவை குறித்து 4 நற்செய்தி நூல்களிலேயும்
விளக்கமான சில காரியங்களை சொல்ல முடியும். இன்னும் சொல்ல போனால் இயேசுவோடு கூட 12 சீசர்கள் இருந்தார்கள். 12 சீசர்களிலே கொஞ்சம் வயதில் மூத்தவர் இந்த பேதுருவாக தான் இருந்திருக்கிறார். இவருக்கு இயற்கையாகவே ஆளுகை செய்கிற ஒரு கேரக்டர் இருந்திருக்கிறது. சில சுபாவங்களை பார்த்துருக்கிறீங்களா? சிலருக்கு எங்களுக்கு தெரியும், இந்த மினிஸ்ட்ரி ஃபீல்டில் எங்களுக்கு தெரியும். சில பாஸ்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு சர்ச்சில் நல்ல ஆத்துமாக்கள் இருக்க மாட்டாங்க, நல்ல வளர்ச்சி இருக்காது. ஆனால் ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை கேதர் பண்ணுவதற்கு அவங்களால முடியும். அது இயற்கையாகவே ஆண்டவர் கொடுத்ததான ஒரு டாலண்ட். சிலர் சாதாரணமாக இருப்பார்கள், பெரிய பிரச்சனையை சால்வ் பண்ணி விடுவார்கள். அது இயற்கையாகவே அவர்களுக்கு கொடுத்ததான ஒரு டாலண்ட். அதே போல் இந்த பேதுருக்குள்ள இயற்கையாகவே ஒரு டாலண்ட் இருக்கிறது. என்னன்னு சொன்னால், அவர் ஆளுகை செய்கிறவர். இந்த 12 பேரின் சார்பாக இவர் பேசுவார். இவரை 4 சுவிசேஷ நூல்களிலேயும் உணர்ச்சி வசப்படக்கூடியவராக நம்ம பார்க்கிறோம். கொஞ்சம் அவசரப்படக்கூடியவராக பார்க்கிறோம். சில காரியங்களில் மிகுந்த ஆர்வமுடையவராக பார்க்கிறோம். சில காரியங்களை கற்றுக்கொள்வதிலே கொஞ்சம் தீவிரமுள்ளவராக பார்க்கிறோம். சில காரியங்களில் பதில் அளிப்பதற்கு முந்திக் கொள்ளுகிறவராக பார்க்கிறோம். இந்த 12 பேரின் சார்பாக பதில் சொல்லுகிறவராக, இயேசுவிடத்தில் பேசுகிறவராக இவரை பார்க்க முடிகிறது. இந்த பேதுருவை பிற்காலத்தில் ரட்சிப்புக்குள்ளே நடத்தப்பட்ட பவுல் கேபா என்று சொல்லிதான் அழைக்கிறார். இவரை சபைக்கு தூண் என்று சொல்லி பவுலே அடையாளப்படுத்துகிறார். அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவினால் அங்கீகரிக்கப்பட்டவர். 1ஆம் நூற்றாண்டு சபைக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த நபராக இருந்தார். லூக்கா 5வது அதிகாரத்தில் கெனசரேத்து கடல் அருகே இயேசு வந்தார் என்று இருக்கு பார்த்தீங்களா? எல்லாரும் என்ன கவனிங்கள், வாசிக்க வேண்டாம். அந்த கெனசரேத்து கடலுடைய இன்னொரு பெயர் திபேரியா கடல் என்ற அர்த்தம். இன்னொரு பெயர் கலிலேயா கடல் என்ற அர்த்தம். கலிலேயா கடல் என்றாலும் திபேரியா கடல் என்றும் கெனசரேத்து கடல் என்றும் பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே கடலை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே கடலை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கடலுடைய பரப்பளவு ஏறக்குறைய 25 கிலோமீட்டர் நீளமும் 10 கிலோமீட்டர் அகலமும் கொண்டதாக அந்த கடற்பரப்பளவு இருந்திருக்கிறது. இந்த கெனசரேத்து கடலை மையப்படுத்தி தான் பேதுருடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது. இவருடைய தொழில், இவருடைய பிறப்பு அங்கே இருந்தே அவர் இந்த கெனசரேத்து பகுதியை தான் அவர் மையப்படுத்தி வாழ்ந்திருக்கிறார். கத்தோலிக்க சபையார் பேதுருவை தங்கள் திருச்சபையுடைய 1வது பிஷப் என்று இன்றைக்கும் அங்கீகரிக்கிறார்கள். அவர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பிஷப் இந்த ராயப்பர் என்று சொல்லுகிறவர். எனக்கு தெரிந்தது உண்மையானால் புண்ணியர் பட்டமும் அவருக்கு கொடுத்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். இப்போ இயேசுவோடு கூட நடந்த வாழ்க்கையில் சில காரியங்களை பேதுருவை பற்றி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். எத்தனை பேர் கவனமாக கேட்குறவங்க இருக்கிறீங்க? உங்கள் வலது கரத்தை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். பேதுருவை பற்றி நான் இன்ட்ரெஸ்டாக கேட்டுட்டு இருக்கிறேன்னு சொல்லுகிறவங்க அந்த வலது கையை அசைச்சு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தில் இயேசுவோடு கூட வைத்திருப்பதற்கு 12 சீடர்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். 12 சீடர்களையும் 2ஆக பிரித்தார். 9+3 என்று 2ஆக பிரித்தார். அந்த 3 பேரில் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் பேதுரு, யாக்கோபு, யோவான். இவர்களை முக்கியமாக சில இடத்திலே பயன்படுத்தினார். இவர்களை 3 பேரை தான் முக்கிய சில இடத்திலே வைத்திருந்தார். எங்கே வைத்திருந்தார் என்றால், முதலாவதாக 12 வயது குழந்தை உயிரோடு எழுப்புகிறதான நேரத்தில் யவீருடைய மகள், இவர்கள் 3 பேரை தான் வீட்டு அறைக்குள்ளே கொண்டு போனார். 2ஆவதாக மறுரூப மலையில் ஜெபிக்க போனதான நேரத்தில் இவர்கள் 3 பேரும் இயேசு கிறிஸ்துவுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருந்தார்கள்.
மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே கெத்செமனே தோட்டத்திலே அவர் முகங்குப்புற விழுந்து ஜெபித்ததான அந்த நாளில் கெத்செமனே தோட்டத்திலேயும் பேதுரு, யாக்கோபு, யோவான் இவர்களை 3 பேரையும் கொஞ்சம் பக்கத்திலே வைத்திருந்தார். ஆகையினால் இயேசு கிறிஸ்துவுடைய நம்பிக்கைக்கும், இயேசு கிறிஸ்துவுடைய அன்பிற்கும், இயேசு கிறிஸ்துவுடைய கனத்திற்கும் ஒரு காரணமுள்ள ஒரு பாத்திரமாக இந்த பேதுருவை ஆண்டவர் வைத்திருந்தார். இப்பொழுது என்னுடைய செய்திக்குள்ளாக நான் வருகிறேன். எல்லா காரியங்களையும் பேசுவதற்கு எனக்கு நேரம் இருக்குமா என்று தெரியவில்லை. என்னுடைய செய்திக்குள்ளாக வருகிறேன். ஆண்டவர் எப்படிப்பட்ட பேதுருவை தெரியுமா ஆண்டவர் சந்திக்கிறார்? பேதுருவை இயேசு பார்ப்பதற்கு முன்பாக அவருடைய லைஃபை ஒரே வார்த்தையிலே சொன்னார். நம்ம இப்ப வாசித்ததில் 18வது வசனத்தில் இருக்கிறது. நீ இள வயதுள்ளவனாக இருந்த போது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து தெரிந்தாய். ஒரே வார்த்தையில் ஆண்டவர் முடிச்சிட்டார். பேதுருவே, உன்னுடைய கடந்த காலம் எனக்கு தெரியும். நீ ரொம்ப நல்லவன். ஆகையினால் நான் உன்னை தேடி வந்து என்னோடு கூட வா என்று சொல்லி உன்னை வைக்கவில்லை. நீ குறைவுள்ளவன் என்று எனக்கு தெரியும். நீ உன்னுடைய மனதும் மாமிசமும் விரும்புகிற உன்னுடைய இஷ்டப்படி நடக்கிறவன் என்று எனக்கு தெரியும். உன்னுடைய இஷ்டப்படி நடக்கிற உன்னை பிடித்து கொண்டு வந்து என்னுடைய இஷ்டப்படி வாழ வைப்பதற்காக, உன்னை பிடிப்பதற்காக வந்திருக்கிறேன். நம்ம பல நேரத்தில் நம்முடைய உள்ளத்திலே வருகிற மிகப்பெரிய ஒரு கேள்வி என்ன தெரியுமா? எனக்கென்று நான் ஒரு கோடு வரைத்து என்னுடைய இஷ்டப்படி வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறேன். நான் ஆண்டவருக்கு தேவைதானா என்று கேட்டால், பேதுருவை மையப்படுத்தி இந்த கால வேளையில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தனக்கு இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பேதுருவை கிறிஸ்துவுடைய விருப்பத்துக்குள்ளாக கொண்டு வர முடியும் என்று சொன்னால், நம்முடைய விருப்பத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மையும் ஆண்டவர் அவருடைய விருப்பத்துக்குள்ளே கொண்டு வர முடியும். அவருடைய விருப்பத்துக்குள்ளே கொண்டு வர முடியும். ஏதோ ஒரு அடையாளமாக இருக்கலாம், ஏதோ ஒரு அற்புதமாக இருக்கலாம். ஆண்டவர் நமக்கு செய்வதுடைய நோக்கம் நம்மை அவருக்கென பிடிப்பதற்காக என் கர்த்தர் விருப்பமுடையவராக இருக்கிறார். நாங்கள் எல்லாரும் இன்றைக்கு மேடையில் நின்று பயன்படுத்தப்படுகிறோம் என்றால் நாங்கள் நல்லவர்கள். ஆகையினால் கர்த்தர் எங்களை மேடையில் கொண்டு வந்து விடவில்லை. அவர் எங்களை அழைத்ததினால நாங்கள் நல்லவர்களாக மாற்றப்பட்டோம். எனக்கு மிகப்பெரிய திட்டம் இருந்தது. எங்கள் அப்பா பாஸ்டர் இல்லை, உங்களுக்கு பலருக்கு தெரியும். நான் பாஸ்டருடைய வம்சத்தில் வந்த ஆளும் கிடையாது. எங்கள் குடும்பத்தில் பாஸ்டர் ஆனவர்களும் யாரும் கிடையாது. முதல் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறார். நான் வயதிலே சிறியவனாகவும், எடையிலே சிறியவனாகவும், வீட்டிலே பிறந்ததிலே சிறியவனாக இருந்தாலும் என்னுடைய திட்டமெல்லாம் பெரியது. என்னுடைய எண்ணமெல்லாம் ரொம்ப பெரியது, மிகப்பெரியது. அப்படி சாதிக்க வேண்டும், இப்படி சாதிக்க வேண்டும் என்று மிகப்பெரிய திட்டத்தோடு தான் நான் இந்த உலகத்திலே காலத்தை கடத்தி கொண்டே இருந்தேன். ஆனால் என் விருப்பத்தின்படி போய்கொண்டிருந்த என்னை, எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு பயங்கர ஆசை. பாருங்க, நான் கல்லூரி படிக்கிறதான நேரத்தில் என்னுடைய ஹச்ஓடி என்னை ரொம்ப நேசிப்பார்னு சொன்னால், நான் அவருக்கு எங்கள் நம்ம ஊரில் இருந்து ஸ்பெஷலாக கிடைக்கிறதில் அவருக்கு வாங்கி கொண்டு கொடுப்பேன். அங்கே திருநெல்வேலியில் நான் படித்ததுனால அவர் என்ன ரொம்ப நேசிப்பார். ஒரு கட்டத்தில் அவர் என்ன ரொம்ப எனக்கு ஆலோசனை சொல்லுகிற அளவுக்கு வந்து விட்டார். கடைசி செமஸ்டரில் என்ன ஒரு நாள் தனியாக கூப்பிட்டார். அவரை தனியாக பேசும்போது என்ன சொன்னார், பெனி நீ என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் படிச்சுட்டு பிஸ்னஸ் பண்ண போகிறேன். எங்கள் அப்பாவுக்கு ஒரு தொழில் இருக்கிறது, அதை இன்னும் அதிக விரிவாக நான் செய்ய போகிறேன் என்று சொன்னேன். உடனே அவர் சொன்னார், என்னுடைய நெருங்கிற ஒரு நண்பன் சைனாவிலிருந்து பொருட்களை இம்போர்ட் பண்ணுகிறான். நான் அவனை உனக்கு தொடர்பு படுத்தி வைக்கிறேன். நீ நல்ல பிஸ்னஸ் பண்ணு, நீ உயர்ந்த இடத்துல வரணும், அப்படி இல்லைனா சொல்லி என்னை உற்சாகப்படுத்தினவர். நான் கடைசி செமஸ்டர் எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டில் வாரேன். அடுத்த வாரத்தில் அந்த ஆளுக்கு அட்டாக்கில் இறந்து போயிட்டார்.
முடிச்சு. எனக்கு பிஸ்னஸ் எண்ணத்தில் குண்டை தூக்கி போட்டாச்சு. முதல்ல எங்கெல்லாம் ஆண்டவர் பாம்பை போட்டு என்ன தொலைக்கணுமோ இப்போ அங்கெல்லாம் பட்டாசு வெடிக்குது. எனக்கு எங்கெல்லாம் சொந்த விருப்பம் இருக்கிறதோ அங்கெல்லாம் டம் டம் டம்னு வெடிக்குது. அப்போவே நினச்சிக்கிட்டேன், கடைசியில் இந்த பாம்பு என் தலையில் வெடிக்கிறதுக்கு முன்னால் ஊழியத்துக்கு வந்துடணும்னு சொல்லிக்கிட்டுங்க. எனக்கண்டு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்தார் அவர். என்னுடைய நண்பன் ரொம்ப நல்லவன், உண்மை உள்ளவன், நான் உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன். ஆள் இப்போ நண்பர், அவர் என் நண்பர் யாருன்னு எனக்கு தெரியாது. வந்த ஒரே வாரத்தில் அவர் அட்டாக்கில் இறந்துட்டார். என் அன்புக்குரியவர்களே, நான் என்ன தெரியுமா சொல்ல வர்றேன், ஆண்டவருக்கு நாம் நம்முடைய விருப்பத்தின்படி ஓடிக்கொண்டிருக்கலாம். நாம் நல்லவர்கள் என்பதனால கர்த்தர் நம்மை தேடி வரவில்லை. அவர் நம்மை தேடி வந்ததினால கர்த்தர் நம்மை நல்லவராக மாற்றுகிற ஒரு நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஐயோ, நான் குறை உள்ளவனாக்க, நான் மீறுதல் உள்ளவனாக்க, நான் சரியில்லாதவனாக்க, நான் அவனாக்க, நான் இவனாக்க, நான் அந்த உணர்வு இருக்குது பார்த்தீங்களா, அவங்க தான் என் ஆண்டவருக்கு தேவை. இவருக்கு படகை லூக்கா 5 முதல்ல காலியான படகை ஆண்டவர் நிரப்புகிறார். உடனடியாக இவர் என்ன சொன்னார்னா, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போய்விடும் ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போய்விடும் ஆண்டவரே. இயேசுவை பார்க்கிறார், தன்னை பார்க்கிறார். ஐயோ, இவ்வளவு நல்ல ஆண்டவர், அற்புதத்தை செய்ய நல்ல ஆண்டவர், இந்த ஆண்டவர், நான் பாவி ஆண்டவர், நீர் எனக்கு பக்கத்தில் வர, நீர் என்னை விட்டு போயிடும் ஆண்டவர். பாதத்தில் நம்மவா இருந்தால் என்ன தெரியுமா சொல்லியிருப்போம், டெய்லி காலையில் என் போட்டில் வரணும்னா நீர் 1/2 மணிக்கு ஒரு பிரசங்கம் பண்ணணும், அதுக்கப்புறமாக நான் மீன் பிடிக்க போவேன், உமக்கு லாபம், உங்கள் கதையை நடக்க, என் கதையை நடக்கும்னு சொல்லியிருப்போம். ஆனால் இப்போ ஆண்டவர் வந்தது என் போட்டை நிரப்புவதல்ல, என்னை பிடிப்பதற்காக கர்த்தர் வந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். நான் நம்புகிறேன், என் ஆண்டவர் யோவானுக்கு சீசனாக இருப்பதற்கு நம்மை அழைக்கவில்லை, இயேசுவுக்கு சீசனாக இருப்பதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். சிலரை கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வருவதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். முழுவதுமாக அவருடைய சார்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கைக்கு நேராக நம்மை கொண்டு வருவதற்காக அவர் நம்மை அழைக்கிறார். இப்பொழுது ஒன்றை சொல்லுகிறேன், ஆண்டவரால் யார் யார் அழைப்பு பெற்றார்களோ அவர்களை கர்த்தர் வெறுமையாக விடுகிறவர் அல்ல, அவர்களுக்கு கர்த்தர் வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுக்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால இந்த நாட்களில் ஆண்டவர் இதுவரை கண்டிராத சில வெளிப்பாடுகளை நமக்குள்ளே கர்த்தர் தர அவர் விருப்பமுடையவராக இருக்கிறார். பேதுருவே, நம்மை அழைத்தது எதற்காக? நம்மை அழைத்தது நமக்கு சில வெளிப்பாடுகளை கர்த்தர் நம்முடைய கைகளிலே கொடுப்பதற்காக. நான் ஆண்டவரிடத்தில் இப்படியாக கேட்கிறேன், இந்த தலைமுறையில் சோசியல் மீடியா அதிகமாக வளர்ந்து விட்டது. குழந்தைகளை கூட மீடியா சீக்கிரத்தில் போய் சேருகிறது. நான் என் பிள்ளைகள், இவன் தான் மூத்தவன், இன்னொருத்தன் இருக்கிறாங்க, என் தம்பிமார் எல்லாரும் இந்த வாரத்தில் நான் கூப்பிட்டு நான் பேசும்போது சொன்னேன், நம்ம இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் ஏஐ ஜென்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் ஏஐ செஞ்சிடும். பார்த்தீங்கன்னு சொன்ன நீங்கள் ஒரு கண்டனை கொடுத்தா போதும். தம்பி பிராங்க்லின் இந்த வாரத்தில் ஒரு வீடியோ என்கிட்ட காமிக்கிறார், பாஸ்டர் லிவியாதான் பற்றி எனக்கு ஒரு வீடியோ கொடுன்னு சொன்னால், அந்த ஏஐ ஆப் லிவியாதானை போல ஒரு வீடியோவை ரெடியாக்கி கொடுத்தது என்ன, லிவியாதானை கொடுத்ததான பைபிள் வசனத்தை கொடுத்தார், அதற்கு ஈக்குவலான ஒரு வீடியோவை எடுத்து கொடுக்கிறது. நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஏஐ ஜெனரேஷனில் நின்று விட்டுருக்கிறோம். எங்கள் பிள்ளைகிட்ட சொல்லுகிறேன், நீங்கள் ஏஐ சொல்லி சுவிசேஷம் சொல்கிறதுக்கு நீங்கள் கண்டுபிடிங்க, அதை பயன்படுத்தி இயேசுவை சொல்லுவோம். நமக்கு ஒரு திட்டத்தை ஆண்டவர் தரட்டும் கையில். ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொருவர்களை பிடிப்பதற்கு ஒவ்வொரு பாலிசி ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த மீடியா வளர்ந்த காலத்தில் இந்த மீடியாவை கர்த்தருக்காக பயன்படுத்துவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு திட்டங்களை தாரும் ஆண்டவரே, வெளிப்பாடுகளை தாரும் ஆண்டவரே. பழைய காலத்தை போல இந்த இந்த இளந்தலைமுறையை பிடித்தெடுப்பதற்கு, இந்த சின்ன பிள்ளைகளை பிடித்து ஆண்டவருக்குள்ளே கொண்டு வருவதற்கு எங்களுக்கு வெளிப்பாடுகளை தாரும் ஆண்டவரே. நீங்க எத்தனை பேர் விரும்புகிறீங்களா? ஆமென்.
அவனுக்கு இப்போ உள்ள காலத்துக்கு ஏத்தாப்புல சொன்னதான் புடி கிடைக்கும். எங்களுக்கு எப்படி தெரியுமா சண்டே கிளாஸில் விபிஎஸ்ல வசனம் சொல்லி கொடுத்தாங்க? எங்களுக்கு என்ன தெரியுமா வசனம் சொல்லி கொடுத்தாங்க? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் அப்படின்னு எங்களுக்கு ஆக்ஷன் சொல்லி கொடுத்தாங்க. 2 வாட்டி சொல்லி கொடுப்பாங்க. 3வது வாட்டி அவன் ஆக்ஷன் மட்டும்தான் சொல்லுவாங்க, கையை வைத்துவாங்க. நாங்கள் சொல்லுவோம் கர்த்தர், அப்புறம் என், அப்புறம் மேய்ப்பராய் இருக்கிறார். அவங்க சைகை காட்டுவாங்க, நாங்கள் சொல்லிடணும். இப்படி தான் சொல்லி கொடுத்தோம். இந்த ஜெனரேஷனுக்கு அதுவும் புரிய மாட்டேங்குது. இதுகளுக்கு டிவியில் போட்டு தான் காட்ட வேண்டியது இருக்கு. மேய்ப்பன்னா யாரு? ஆட்டுக்கு பின்னால் நடக்கிறவர், ஆடை சுமக்கிற, இதெல்லாம் காட்டி கொடுத்தா தான் அவங்களுக்கு தெரியுது. ஆகையினால் ஆண்டவர் பேதுருவுக்கு கொடுத்ததான 2 வெளிப்பாடை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க விரும்பினால் இந்த தலைமுறையை தாக்கத்தை ஏற்படுத்துகிற வெளிப்பாடுகளை கர்த்தர் நமக்கும் தருவாராக, நமக்கும் தருவாராக. 2 வெளிப்பாடுகளை சொல்லுகிறேன். நான் இப்பொழுது சொல்லுகிறது எழுதுகிறவர்களுக்காய் சொல்லுகிறேன், வாசிக்க வேண்டாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 16வது அதிகாரம் 13 to 17 வரைக்கும் ஆண்டவர் சீசர்களை பார்த்து ஒரு ஃபீட்பேக் கேட்கிறார். ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? சிலர் சொல்லுகிறாங்க, சிலர் உம்மை எலியான்னு சொல்றாங்க. எல்லாரும் என்ன கவனிச்சுக்கிடுங்க, எல்லாரும் ஒரு வாசிச்சிருவோமா? அதை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பின்பு இயேசு பிலிப்பு செசரியா திசைகளில் வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாகி என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நாபகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று சொல்லுகிறார் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். எல்லாரும் என்ன கவனிச்சுக்கிடுங்க, ஒரு ஃபீட்பேக் கேட்கிறார். ஏப்பா, ஜனங்கள் நம்ம யாருன்னு சொல்றாங்க, என்ன யாருன்னு சொல்றாங்க? சிலர் சொல்றாங்க யோவான் ஸ்நாபகன் சொல்றாங்க. ஏன் யோவான் ஸ்நாபகன் சொல்றாங்க? யோவான் ஸ்நாபகன் கரடு முறா பேசுவார், விரியன் பாம்பு குட்டிகளேன்னு பேசுவார். அதே போல நீரும் அதிகாரமுடையவராய் பேசுகிறீர். ஆகையினால் மரித்து போன யோவான் ஸ்நாபகன் தான் வந்துட்டாரோ என்று சிலர் எதிர்பார்க்கிறாங்க. சிலர் உண்மை எலியான்னு சொல்றாங்க. ஏன் இவர் எலியான்னு சொல்றாங்கன்னா, எலியா சாரிபாத்து விதையுடைய வீட்டுக்கு போனதான நேரத்தில் அங்கே குறையாத அப்பம், குறையாத எண்ணெயை பாத்திரத்தில் கொண்டு வர முடிந்தது. நீரும் 5 அப்பத்தையும் 2 மீனையும் அநேகருக்கு கொடுக்கிறேன். ஆகையினால எலியாவின் ஆவி என்று சொல்லுகிறார்கள். எலியா வானத்திலிருந்து அக்கினி இறக்கினார். அதே போல நீரும் இயற்கை மேல் அதிகாரமுடையவராக இருக்கிறேன். காற்றை பார்த்து பேசுகிறீர், கடலை பார்த்து பேசுகிறீர், அவைகள் அமைதலாக மாறுகிறது. ஆகையினால நீர் எலியா என்று சொல்லுகிறார்கள். சிலர் உம்மை எரேமியா என்று சொல்லுகிறார்கள். எரேமியா சின்ன வயதிலேயே கடினமாக தீர்க்க தரிசனம் உரைத்தவர். அவரை அழைக்கும் போதே சொன்னார், ஆண்டவர் சொன்னார், சிறு பிள்ளை என்று சொல்லாதே, இயேசுக்கு இப்போ 30 வயசு தான், நீரும் இந்த வாலிப வயதில், சின்ன வயதில் கடுமையான வார்த்தைகளை பேசுகிறீர், ஜனங்களுடைய இருதயங்கள் குத்தப்படுகிறது, தாக்கத்தை ஏற்படுத்துகிறீர். ஆகையினால் சிலர் உம்மை எரேமியா என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் பார்த்த உடனே ஆண்டவர் கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டதான நேரத்தில் பேதுரு பரலோகம் வெளிப்படுத்தி கொடுக்கிறது, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அதுக்குடைய பேர் மேசியா. நீர்தான் இரட்சகர். நீர் பூமியிலிருந்து வந்தவர் அல்ல, நீர் பரலோகத்திலிருந்து வந்தவர். நமக்கு ஒரு வெளிப்பாடு உண்டாக வேண்டும். கிறிஸ்து யார்? நம்முடைய பாவத்துக்கு பரிகாரமாக இருக்கிறவர் அவராக இருக்கிறார். நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிறவர் அவராக இருக்கிறார். அந்த வெளிப்பாடை கர்த்தர் நமக்குள்ளே தருவாராக. கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்குரிய வெளிப்பாடை
கர்த்தர் நமக்குள்ளே தருவாராக. இந்த பேதுருக்கு ஆண்டவர் கொடுத்த முதலாவது வெளிப்பாடு என்ன வெளிப்பாடு என்றால் அவர் யார் என்கிற வெளிப்பாடு. இரண்டாவதாக அவரிடத்தில் என்ன உண்டு என்கிற வெளிப்பாடு. யோவான் 6வது அதிகாரம் 66, 67, 68 வசனங்களில் நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவோ உண்டு. என் ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எங்களுக்கு ஜீவனை கொடுக்கிற வல்லமை உடையதாக இருக்கிறது. ஆகையினால ஜீவன் கொடுக்கிற வசனம் இருக்கிற ஒருவரை விட்டு எங்களால் போகவே முடியாது என்கிற வெளிப்பாடை கர்த்தர் இந்த பேதுருக்கு கொடுக்கிறார். நமக்குள்ளே அந்த வெளிப்பாடு இருக்கிறதா? நான் கேட்கிறேன், நமக்குள்ளே எத்தனை பேருக்குள்ளே அந்த நம்பிக்கை இருக்கிறது? இயேசுதான் வானத்தின் கீழே பூமிக்கு மேலே மனுஷர்களுக்குள்ளே, அவரை அல்லாமல் வேறே ஒரு தெய்வம் இல்லை என்பதை நான் என் வாழ்நாளிலே புரிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அந்த வலது கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுதான் சர்வ வல்லவர், அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவனாக இருக்கிறார். அவரை அல்லாமல் வேறொருவர் கிடையாது. பரலோகத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்க வேறொரு நாமம் கிடையாது. நம்முடைய பாவத்தை மன்னிக்க வேறொரு நாமம் கிடையாது. நம்மை சத்துடைய கையிலிருந்து வெளியே கொண்டு வர வேறொரு நாமம் கிடையாது. அவர் ஜீவன் உள்ளவர். அவருடைய நாமத்தில் ஜெபித்தால் தான் கேட்கப்படும். மரியாளுடைய நாமத்தில் ஜெபித்தால் கேட்கப்படாது. புண்ணியவாளனுடைய பேரில் ஜெபித்தால் கேட்கப்படாது. இயேசுவின் நாமத்தில் சொன்னாதான் பேய்கள் ஓடும். வேற எந்த நாமத்திலையும் பேய்கள் ஓடாது என்கிற வெளிப்பாடை கர்த்தர் நமக்கு தருவாராக. இயேசுக்கு அம்மா பேரில் ஜெபம் பண்ணாலும் கேட்கப்படாது. இயேசுக்கு அப்பா பேரில் ஜெபம் பண்ணாலும் கேட்கப்படாது. இயேசுடைய அம்மாவுக்கு பேரில் பிசாச போன்னு சொன்னால் போகாது. இயேசு அப்பா பேரில் போன்னு சொன்னால் போகாது. ஆனால் இயேசுவின் நாமத்தினால பாதாளங்கள் நடுங்கும். இயேசுவின் நாமத்தினால பேய்கள் ஓடும். வானோர் பூலோர் பூதலத்தோர் அத்தனை நாமங்களும் இந்த இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக முழங்கால் படியிடும். அந்த வெளிப்பாடை கர்த்தர் நமக்குள்ளே தருவாராக. அந்த வெளிப்பாடை கர்த்தர் நமக்குள்ளே தருவாராக. ஸ்தோத்திரம். பேதுருக்கு அந்த ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு. அந்த வெளிப்பாடு பெற்ற ஒரு மனுஷன் ஆண்டவர் அவரை பயன்படுத்த அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். எல்லாரும் என்ன கவனிங்க, எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு பயங்கர ஆசை. ஆண்டவர் என்ன பயன்படுத்தணும், ஆண்டவர் என்ன பயன்படுத்தணும், ஆண்டவர் என்ன பயன்படுத்தணும். இன்னைக்கு நான் ஆண்டவர்கிட்ட சொல்லேன், யூஸ் மீ ஆண்டவரே, என்ன நீங்கள் பயன்படுத்தும் ஆண்டவரே. எனக்கு 40 வயசாச்சப்பா, இத்தனை காலத்தில் இத்தனையும் செய்வதற்காப்பா என்ன நீங்கள் அழைச்சிங்க. என்ன நீங்கள் இன்னும் நீங்கள் பயன்படுத்துங்க ஆண்டவரே. நான் ஒரு நாள் கூட சும்மா இருக்கக்கூடாதப்பா, ஒரு நாள் கூட நான் வெறுமையாக இருக்கக்கூடாதப்பா, என்னை பயன்படுத்து ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யத்தின் வேலைக்காக எங்களை நீர் பயன்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவர் யாரை தெரியுமா பயன்படுத்துவார்? முதல்ல பயன்படுத்தப்பட வேண்டியவர்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, இயேசுவை நன்கு அறிந்தவர்களை தான் என் கர்த்தர் பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆண்டவரே, எனக்கு தாவீதை தெரியும், இருக்கட்டும். எனக்கு ஆபிரகாமை தெரியும், இருக்கட்டும். எனக்கு பவுலை தெரியும், இருக்கட்டும். எனக்கு பேதுருவை தெரியும், இருக்கட்டும். எல்லாரையும் விட நான் தெரிந்திருக்க வேண்டியது, நான் இயேசு யாருன்னு தெரிந்திருக்கணுங்க. நான் இயேசு யாருன்னு கற்றுக்கொள்ளணுங்க, இயேசுவை கற்றுக்கொள்ளணுங்க. அவர்களை தான் என் கர்த்தர் பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். அவர்களை தான் என் ஆண்டவர் பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். எல்லாரும் உங்கள் வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே. அந்த வலது கையை உயர்த்தி இயேசு என்கிற நாமத்தை சொல்லுங்க பார்க்கலாம். நான் இயேசு யாருன்னு எனக்கு முதல்ல தெரியணும் ஆண்டவரே. நான் இயேசுடைய அன்பை புரிஞ்சுக்கிடணும், இயேசுவை நான் தெரிஞ்சுக்கிடணும். இயேசுவை தெரியாம நான் பயன்பட முடியாது. நான் இயேசுவை இன்னும் நான் வெளிப்படணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவை நான் இன்னும் நான் பார்க்கணும். கிறிஸ்துவின் அன்பினுடைய அகலம் நீள ஆழ உயரத்தை அறியணும். எனக்கு இயேசுவை நான் பார்க்கணும். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே. ஓ, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம்
வண்ணம். இரண்டாவது நாம் அறிய வேண்டியது வசனம். அவருடைய வசனம் நமக்கு ஜீவனை கொடுக்க வல்லமை உடையதாக இருக்கிறது. வாழ்நாளில் இந்த பைபிளை மட்டும் கீழே வச்சிடக்கூடாதுண்ணே, வசனத்தை மட்டும் கீழே வச்சிடக்கூடாதுண்ணே. இந்த வசனம் நித்திய ஜீவ வசனங்களாக இதற்குள்ளே இருக்கிறது. அந்த வெளிப்பாடை கர்த்தர் நமக்குள்ளே தருவாராக. இந்த வசனத்தை பேசும்போதே சத்துரு ஓடி போவானுங்க. இந்த வசனத்தை பேசினவங்களை கர்த்தர் வாழ வைக்கிறவராக இருக்கிறாருங்க. இந்த வசனத்தை நீங்க பேசுங்க, குறைவுகளை நிறைவாக்க இந்த வசனம் வல்லமையுடையதாக இருக்கிறது. பேதுரு சொல்கிறார், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் மட்டும்தான் நான் பார்த்தேன், வேற யாரிடத்தில் நான் பார்க்கல. ஆகையினால உம்மை விட்டு எப்படி அப்பா நாங்க போவோம்? மற்றவங்களே பேதுரும் ஆண்டவரை பின்தொடர்றதுக்கு வித்தியாசம் உண்டு. ஒரு கட்டத்தில் ஊழியம் வளர்ந்தது. 70 சீசர்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். யோவான் 6 கம்யூனியன் சர்வீஸை குறித்து ஆண்டவர் பேசுகிறார், அப்பத்தை குறித்து பேசுகிறார், ரத்தத்தை குறித்தும் ரசத்தை குறித்தும் பேசுகிறார். சொல்லிட்டாங்க, ஐயோ இது கடினமான உபதேசம், நமக்கெல்லாம் இது தாங்க முடியாதுன்னு சொல்லி போயிட்டாங்க. 70 பேரில் ஒரு கூட்டம் போத விடல, 12 பேரை பார்த்து கேட்குறாரு, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீங்களா? எப்போ நீயும் போகிறதுக்கு ஆசையாக இருக்கிறியா? உடனே பேர் சொல்கிறாரு, நான் போக மாட்டேன் ஆண்டவரே, நாங்கள் போக மாட்டோம். ஏனென்றால் நாங்கள் அற்புதத்தை பார்த்து வந்தவர்கள் அல்ல, வார்த்தையை பார்த்து வந்தவர்கள். நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் இருக்கிறதுனால நாங்கள் உம்மை விட்டு விலகவே மாட்டோம். வசனத்தை பிடிக்கிற ஒரு தலைமுறையை கர்த்தர் நம்முடைய காலத்தில் எழுப்பி விடுவாராக. வசனத்துக்காய் வைராக்கியம் கொள்ளுகிற ஒரு தலைமுறையை நம்முடைய காலத்தில் எழுப்பி விடுவாராக. அடுத்து பேதுருவிடத்தில் இருந்த அடுத்த ஒரு சுபாவம், காரியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய விருப்பம் அவருக்குள்ளே இருந்துச்சு. காரியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய விருப்பம். எத்தனை பேருக்குள்ள அந்த விருப்பம் இருக்கு? கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கல. அந்த விருப்பம் உள்ளவங்க, நான் மற்றவங்களுக்கு காரியத்தை அல்ல, நம்ம எந்த காரியத்தை தெரியுமா அறிந்து கொள்ள விரும்பினார்? சொல்லட்டுமா? 1-2 காரியத்தை சொல்லுகிறேன். ஒன்று, எனக்கு இந்த உவமையுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்ளணுங்கிற ஒரு 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 ஆசை இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னார், மனுஷனுக்கு உள்ளே போகிறது அவரை தீட்டுப்படுத்தாது, வெளியே வர்றது உள்ள இடத்துலேருந்து வர்றது அவனை தீட்டுப்படுத்தன்னு சொன்ன உடனே, ஆண்டவரே இதனால் நிறைய பேருக்கு இடர்கள் உண்டாயிற்று, அந்த அர்த்தத்தை எனக்கு சொல்லும். உவமையுடைய விளக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறதான அறிவு உள்ளவர்களை என் கர்த்தர் பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். இரண்டாவதாக இவருக்குள்ளே இந்த அறிவு, நான் எல்லாத்தையும் விட்டு வந்தேன், குடும்பத்தை விட்டு வந்தேன், மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் விட்டு வந்தேன், வலையை விட்டு வந்தேன், வேலையை விட்டு வந்தேன், படகை விட்டு வந்தேன், எல்லாவற்றையும் விட்டு வந்த எனக்கு என்ன கிடைக்கும் என்பதை அறிகிறதான அறிவு. மத்தேயு 19:27-30 இருக்கு. ஆண்டவர் சொன்னார், நீ இம்மையில ஏதாவது ஒன்றை விட்டிருந்தா மறுமையில கர்த்தர் நமக்கு உனக்கு பிரதிபலனை தருகிறவராக இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு சொல்லட்டுமா, இம்மையில விட்ட அத்தனை பேருக்கு மறுமையிலே பிரதிபலனை தருகிறவராக இருக்கிறார். இம்மையிலே கொடுத்தவர்களுக்கு ஆண்டவர் பிரதிபலனை தருகிறவராக இருக்கிறார். இம்மையிலே வேர்வை சிந்தினவர்களுக்கு கர்த்தர் பிரதிபலனை தருகிறவராக இருக்கிறார். யாராவது என்னைக்காவது கேட்டீங்களா, ஆண்டவரே நாங்கள் ஊழியம் செய்கிறதுனால எங்களுக்கு ஏதாவது தருவீரான்னு சொல்லி என்னைக்காவது கேட்டீங்களா? என்ன கிடைக்கும்னு சொல்லி கேட்டீங்களா? அந்த மனுஷனுக்கு விருப்பம், ஆண்டவரே நீர் அவங்களுக்கெல்லாம் சுகத்தை கேட்கிறீர், சுகத்தை கொடுக்கிறேன், விடுதலை கேட்கிறீர், விடுதலை கொடுக்கிறேன், அற்புதத்தை கேட்டால் அற்புதத்தை கொடுக்கிறேன், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு வந்தால் நீர் எங்களுக்கு என்ன தருவீர் என்பதை அறிகிற விருப்பம். இங்கேயே கேட்கணும் அண்ணா, ஆண்டவரே பரலோகத்தில் நீர் எனக்கு என்ன தருவீர்னு கேட்கணும் அண்ணா. என்ன ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குறீங்க? பரலோகத்தில் என்ன தருவீர்னு கேட்டால், பவுலை கேட்டால் சொல்லுவார், பரலோகத்தில் உமக்கு என்ன தருவார்னு கேட்டால் நீதியின் கிரீடத்தை தருவார் என்று அவர் சொல்லுவார். நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்கணும், ஆண்டவரே நீர் எனக்கு என்ன தருவீர் ஆண்டவரே? கேட்குறது தப்பே இல்லை, தப்பே இல்லை. அவர் சொல்கிறார், இம்மையில் நீ விட்டால் பரலோகத்தில் உனக்கு பிரதிபலன் கிடைக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்? பரலோகத்தில் பிரதிபலன் இம்மையில் நீ அனுபவிக்கிற தியாகத்தை பொறுத்தது, பரலோகத்தில் பிரதிபலன் இம்மையிலே நீ செய்கிற ஊழியத்தை பொறுத்தது, பரலோகத்தில் பிரதிபலன் இம்மையிலே உன்னுடைய பிரயாசத்தை பொறுத்தது. அடுத்ததா சொந்த சகோதரன் அந்திரேயா எல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு கேட்குறாரு, சகோதரனை எத்தனை தடவை மன்னிக்கணுங்கிற அறிவு தெரிஞ்சுக்கிட்டோன்னு ஆசை. 7 தடவை மன்னிச்சுக்கலாமா? எண்ணி இருப்பார்.
7 தடவை. 1 விட்டாச்சு, 2 விட்டாச்சு. ஏன்னா இவருக்கு பழைய ஏற்பாடு தெரியும். நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பா, 8வது தடவை தாங்க. ஆகையினால இப்போ 7 தடவை மன்னிச்சா போதுமான்னு சொல்லி கேட்டு பயங்கர உற்சாகமாக கேட்குறாரு. 7 தடவை மன்னிச்சா போதுமாண்டவரே, மத்தேயு 18:21 இருக்கிறது. 7 தடவை நான் மன்னிச்சிடட்டேன் ஆண்டவரே. ஆண்டவர் மாதிரி 22வது வசனத்தில் சொல்லுறேன், 7 தடவை மாத்திரம் இல்லை, 7 70 தடவை மட்டும்னு சொல்கிறேன். 7 70 வரும்போது 490 எண்ணிட்டா இருக்க முடியும். ஒரு 100 ஆகும்போதே பழைய 50 மறக்கம். ஆகையினால பார்த்தாரு, சரி இதெல்லாம் அறிந்து கொள்ளுவதற்குரியதான மனது அவருக்குள்ளே இருந்தது. சரி, அடுத்ததாக கிறிஸ்துவுடைய மரணத்தில் விருப்பம் இல்லாதவர். இயேசு மரணத்தை குறித்து முதலாக பேசுகிறார். மத்தேயு 16 ஃபஸ்ட்டாக பேசுகிறார். 22வது வசனத்தில், நான் இந்த உலகத்தில் வந்தது மன்னிப்பதற்காக வந்தேன், அடக்கம் பண்ணப்படுவேன், உயிர் தெழுவேன். இதெல்லாம் சொன்ன உடனே இவர் அண்ணன் இப்போ எல்லாரும் என்ன கவனிச்சுக்கிடுங்க, கொஞ்சம் முன்னால் தான் நீர் யாருன்னு கேட்ட உடனே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனை கிறிஸ்துன்னு சொன்னார் இல்லையா. இப்போ அண்ணன் ரெவலேஷன் ப்ராஃபட் ஆகியாச்சு. இப்போ ஆண்டவர் நான் மரிக்க போகிறேன்னு சொன்ன உடனே இயேசுவையே இவர் தனியாக கூப்பிட்டு அடுத்த ப்ராஃபஸி சொல்ல வந்துட்டார். என்ன தெரியுமா சொல்கிறாரு, இதெல்லாம் நமக்கு நடக்கப்படாது, இதெல்லாம் நமக்கு செய்யக்கூடாது. ஆண்டவர் திரும்பி சொல்லாரு, எனக்கு பின்னால் போச்சு சாத்தானேன்னு. 10 நிமிஷத்துக்கு முன்னால் ப்ராஃபட் ஆகும் தீர்க்கதரிசி. இப்போ சொல்கிறாரு, எனக்கு பின்னால் போச்சு சாத்தானே. ஒரு ஆளுக்குள்ளே இருந்து 2 வழிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேட்டிங்களா? ஆகையினால எல்லா தீர்க்கதரிசனையும் நம்பிடுறார். அன்னைக்கு சொன்னது கரெக்டாக இருந்து ஆகையினால இன்னைக்கு கரெக்டாக தான் சொல்லுவாருன்னு சொல்லி நம்பிடக்கூடாதுன்னா சோத்திரம். அன்னைக்கு சொன்னார். சிலர் நம்மளே சிலரை தீர்க்கதரிசி ஆக்கினதாக்கும். அவர் என்னைக்கோ பேசுறாரு, அதை உடனே நம்ம சந்தோஷமா ஏற்றுக்கிட்டோம். 2வது வாட்டி நம்ம அவரை கூப்பிட்டோம், ஐயா தீர்க்க தரிசனம் சொல்லணும் என்னன்னு. இவர் பார்த்தாரு, ஆண்டவரை கொடுக்காவிட்டாலும் என்னத்தையே அதங்க சொல்லுவோம். அன்னைக்கு சொன்னது ஆண்டவர், இன்னைக்கு சொன்னது பிசாசு. சரிதானே இல்லையா? அன்னைக்கு வெளிப்பாடு பரலோகத்திலிருந்து வந்துச்சு, இன்னைக்கு வெளிப்பாடு அங்கிருந்து வந்துச்சு. ஆகையினால தெய்வம் தர்றதும் தெய்வம் தராத்ததையும் கண்டுபிடிக்கிற நல்ல இருதயத்தை கர்த்தர் நமக்கு தரணும்னா எல்லாரும் ஒரு கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் தெய்வம் தருகிற வெளிப்பாடும் தெய்வம் தராத வெளிப்பாடையும் கண்டுபிடிக்கக்கூடியதான பகுத்தறிவை கர்த்தர் நமக்கு தருவாராக. பகுத்தறிவை கர்த்தர் நமக்கு தருவாராக. கரங்களை தட்டி கர்த்தருக்கு அல்லேலூயா சொல்லிருங்க பார்க்கலாம். நல்ல 2 கைகளை தட்டி கர்த்தருக்கு அல்லேலூயா சொல்லிருங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இனி முக்கியமான முடிவுரைக்கு நேராக வர்றேன். என்ன பாஸ்டர் அதுக்குள்ளே முடிச்சிட்டிங்களே? நான் முடித்ததில்ல, நேரம் கொண்டு வந்து முடிச்சு விட்டது. எனக்கு பாதிகளை இன்னும் நிறைய கிடக்குது. என்னை ரொம்ப உற்சாகப்படுத்தி 1 வாரமாக இவ்வளத்தையும் போட்டு அலசி ஆராய்ச்சி தேடுவதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தார். இன்னும் விட மாட்டேன், இன்னும் தேடிட்டு தான் இருக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, 3.5 வருஷம் இப்போ இயேசுவோடு கூட நடந்தவர். சாக போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே வேற யாரும் உம்மை விடமாட்டோன்னு சொல்லலை. இவர் தான் சொன்னார், நான் வாழ்விலும் சாவிலும் உம்மை விட்ட மாட்டேன். போர் சேவகன் ஒருத்தன் பிடிக்க வந்தான். பிடிச்சவனை காதை வெட்டி கீழே போட்டுட்டார். இந்த கேரட்டு வெட்டி கீழே போட்டது மாதிரி காதை நேர வெட்டி கீழே போட்டுற, காதை காணல. இந்த அளவுக்கு தைரியம் கூட இருந்த யாருக்கும் வரல. என் அப்பனுக்காக ஒருத்தருக்கு காதை வெட்டுறதுக்கு ரெடியாகனு சொல்லிட்டு என் ஆண்டவர் அந்த நேரத்திலையும் நம்ம இருந்தானே சொல்லியிருப்போம், நான் இல்லை இவன் நாங்கள் இந்த மக்களை நீ பட்டயத்தை உள்ளே போடுறான்னு சொல்லி காதை எடுத்து திரும்ப ஒட்ட வச்சுட்டு சோமாருக்குன்னு போவேன்னா சோமாருக்கு போ. ஒரே ஒரு மேட்டிமை அப்படின்னு வச்சுக்குவோமே, நான் விட மாட்டேன். மறிக்கிறதா இருந்தால்
நீர் சிலுவை சுமக்கிறதா இருந்தால் அடுத்த சிலுவையில் நானும் தவறுவேன் அந்த மைண்டாக இருக்கலாம். ஆண்டவர் சொன்னார், சொல்கிறது ராத்திரியில் கோழி கூறதுக்கு முன்னால் 3 தடவை என்ன மறுதளிப்பான்னு சொல்லி நடக்குவாங்க. 1 வாரம் கழிச்சுன்னு சொன்னால் கூட என்னத்தையாவது நடக்கும். அந்த ராத்திரியில் சொன்னார். அதே போல் இயேசு விசாரணைக்காக கொண்டு போகிறதா நேரத்தில் சேவல் கூறுக்கு முன்னால் 3 தடவை இயேசுவை மறுதளித்தான். 3 தடவை இயேசுவை மறுதளித்தான் பேதுரு. இப்போ உள்ளம் ஒட்டஞ்சு மனங்கசந்து அழுதார் நடக்கிறது. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? மனங்கசந்து அழுத பிறகும் இவருக்குள்ள பெரிய குற்ற உணர்வோடு தான் இருந்திருப்பார். நான் இந்த பைபிளை வாசித்து அபிஷேகத்தில் நிறைஞ்சிருக்கிறேன், பார்த்துக்கிடுங்க. எல்லாரும் என்ன கவனிச்சுக்கிடுங்க. இந்த பைபிளை வாசித்து ஆவியில் நிரம்பி இருக்கிறேன். இந்த பைபிளை வாசித்து ஓன்னு அழுதுருக்கிறேன். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன்னா மார்க்கு சுவிசேஷம் 16 வாங்க. மார்க்கு சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில் 6-7 வசனத்தை வாசிப்போம். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் அவருடைய சீசரிடத்திற்கும். ஐயோ, இந்த 7வது வசனத்தை திரும்ப ஒன்று வாசித்து பாருங்க, பார்க்குறேன் உங்களுக்கு ஏதாவது புரியுதான்னு ஒன்று பார்க்கட்டும். நீங்கள் அவருடைய சீசரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடி அங்கே அவரை காண்பீர்கள் என்று. ஏதாவது புரியுதா உங்களுக்கு? சீசர்கள் இடத்துலன்னு சொன்னா பத்தாதாங்க, தூதனாக சொல்றது. சீசர் இடத்துல போய் அறிவிங்க, நான் உயிரோட எழும்பிட்டேன் சொன்னா பத்தாதாங்க. என் ஆண்டவராக இயேசுடைய அன்பை நான் இங்கே காட்டி கொடுக்கிறேன். இந்த மனுஷன் மறுதலிச்சிட்டாரு. 2 நாள் குற்ற உணர்வோர போராடி இருக்கிறார். 2 நாள் குற்ற உணர்வோர கதறி கதறி அழுது இருக்கிறாரு. 2 நாள் இவருக்கு சரியா சாப்பாடு இல்லை. ஐயோ, என்னை ஆழமாய் நேசித்த இயேசுவை தள்ளிட்டனே, என்னை அதிகமாய் நேசித்த இயேசுவை தள்ளிட்டனே, மறுதலிச்சிட்டனே, எச்சரித்த வரம் கேட்கலையே, மறுதலிச்சிட்டனே. இந்த கிறிஸ்து தூதனுக்கு இப்ப சொல்லிட்டாரு. தூதனுக்கு என்ன தெரியுமா சொல்லிட்டாரு? நான் சொல்றது அப்படியே நீ சொல்லணும்னா, நான் உயிர் தெழுந்த செய்திய சீசர்களிடத்தில் அப்படின்னு மட்டும் சொல்லாம பேதுருவனிடத்திலும் அவன் உடஞ்சு போய் கிடக்கிறாங்க. இனி ஆண்டவர் என்னை சேர்த்து கொள்வாரான்னு எண்ணிட்டு கிடக்கிறாங்க. ஆண்டவர் என்ன மன்னிப்பாரான்னு சொல்லி கதறிட்டு கிடக்கிறாங்க. அந்த பேதுருவனிடத்திற்கும் போய் இந்த பேதுருவனுடைய வாழ்க்கையிலிருந்து முடிவுரையாக எனக்கு ஒன்ன சொல்லணும்னு சொன்னான். இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு, இயேசுடைய அன்பு ரொம்ப குற்ற உணர்வோடு கூட இனி ஆண்டவர் என்ன மன்னிப்பாரா, சேர்ப்பாரா, என்னை கழுவுவாரா, என்னை பயன்படுத்துவாரா? விழுந்துட்டேன், தப்பு பண்ணிட்டேன், அவரை விட்டு தூரமா போயிட்டேன், செய்யக்கூடாத செஞ்சுட்டேன். அந்த பேரில் உங்க பேரை போட்டு வாசிங்க. என்னை தள்ள விரும்பல, என்னை மறக்க விரும்பல, என்னை ஒதுக்க விரும்பல, என்னை இன்றும் ஸ்பெசிஃபிக்காக என் பேரை சுட்டி காட்டி என்னை ஆதரிக்கிற நல்ல ஒரு ஆண்டவராக இருக்கிறார். என்னை சேர்த்து கொள்ளுகிற ஒரு நல்ல அப்பாவாக இருக்கிறார். பேதுருடைய வாழ்க்கையோட இறுதி எனக்கு காட்டி கொடுத்த பாடம், பேதுரு இயேசு பேதுரை நேசித்தது போல
உங்களையும் என்னையும் இன்றைக்கு நேசிக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் இந்த காலை வேளையில் நம்மத்திலே அவர் வந்திருக்கிறார் நான் நம்புகிறேன். நீங்கள் எத்தனை பேர் நம்புகிறீங்க? என் இயேசு என்ன நேசிக்கிறார் என நம்புகிறவர்கள் அந்த வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு என்னை நேசிக்கிறார், இயேசு என்ன நேசிக்கிறார். அல்லேலூயா. பழைய ஒரு பாடல், இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்த என்ன மாதவமோ, இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்த என்ன மாதவமோ. எத்தனை பேர் இன்னைக்காவது நம்புகிறீங்க நான் அவரை நேசிக்கிறதை விட அவர் என்னை நேசிக்கிறார் என்பதை உணர்கிறவர்கள் இருக்கிறீர்களா? உங்க வலது கையை உயர்த்துங்க பார்க்கலாம். நான் அவரை நேசிக்கிறதை விட அவர் என்ன ரொம்ப நேசிக்கிறாருன்னு சொல்லுகிறவங்க அந்த வலது கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நீர் என்ன ரொம்ப நேசிக்கிறேன் ஆண்டவரே, நீர் என்ன ரொம்ப நேசிக்கிறீர் ஆண்டவரே, நீர் என்ன ரொம்ப நேசிக்கிறீர் ஆண்டவரே. நான் மறுதளித்தாலும் என்ன நேசிக்கிறீர் ஆண்டவரே, உம்மை விட்டு தூரம் போனாலும் என்ன நேசிக்கிறீர் ஆண்டவரே, என்ன ரொம்ப நேசிக்கிறீர் ஆண்டவரே. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவே உம் பாதத்திலே, மண்டியிடுவே உம் பாதத்திலே. இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு அறிவிக்கிறது. பிரதர், சிஸ்டர், என் சகோதரர்களே, சகோதரிகளே, ஐயாமார்களே, அம்மாமார்களே, என் அப்பா நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறதெல்லாம் அவருடைய அன்பை வெளிப்படுத்த விரும்புகிறார். நாம் அவரை நேசிக்கணும்னு விரும்புகிறாருங்க, நேசிக்கணும்னு விரும்புகிறாருங்க. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஒரு மதம் அல்லங்க. நம்ம மதம் ஆக்கிட்டாங்க, மதம் அல்லங்க. அவருடைய அன்பை புரிந்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. அது தாங்க கிறிஸ்தவம். கிறிஸ்டியானிட்டிங்கிறது அது ஒரு மதம் அல்லங்க. மனுஷங்க மதம் ஆக்கிட்டாங்க. பேதுருவே, நான் உன்னை தள்ள விரும்பலப்பா. தூதனை கொண்டு இப்ப பேசுறார், தூதனை கொண்டு பேசுறார். பேதுரு விட்டு சொல்லு. அடுத்ததா அவரே வந்துட்டார், அவரே வந்துட்டார். அதைத்தான் நம்ம வாசிச்சோம். வாசிச்சு வந்து கேட்கிறாரு, என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. என்னிடத்துல ஒரு வாட்டி இன்டர்வியூ எடுக்கிறதான நேரத்தில் தம்பி கேட்டார், பாஸ்டர் பிடிச்ச பைபிளில் 2 வார்த்தையை சொல்லுங்க. எனக்கு முதல் வார்த்தை, பேதுருவை பார்த்து என்ன நேசிக்கிறாயான்னு கேட்டாரு. இன்னைக்கு அவர் நம்மை பார்த்து கேட்கிறார், என்னை நேசிக்கிறாயா. மறுதளித்தவரை பார்த்து கேட்கிறார், என்னை நேசிக்கிறாயா. ஆண்டவரை விட்டு விலகினவரை பார்த்து கேட்கிறார், என்னை நேசிக்கிறாயா. என்னுடைய அன்பு குறைந்து போகவே இல்லை, என்னுடைய கிருபை குறைந்து போகவே இல்லை, என்னுடைய இரக்கம் குறைந்து போகவே இல்லை. நீ என்ன நேசிக்கிறாய். 3 முறை என்ன மறுதளித்தாய். 3 முறை கேட்கிறார், என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா.
கேட்கிறேன். நான் நம்புறேன் இந்த காலை வேளையில் நம்மில் சிலரையும் பார்த்து கேட்கிறேன். நமக்குள்ளே பெரிய சந்தேகம், இனி ஆண்டவர் என்ன நேசிக்கிறாரா, இனி ஆண்டவர் என்ன தள்ளுவாரா? நேசிக்கிற உச்சத்துல தான் அவர் வந்து என்ன கேட்கிறார். அந்த 2 முறை அகாப்பே என்கிற வார்த்தை இருக்கிறது ஹீப்ரூல. இன்னொரு வார்த்தை என்கிட்ட ரொம்ப பாசமா இருக்கிறாயா என்ற அர்த்தம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, உன்னத பாட்டில் ஒரு வசனம் இருக்கு பாருங்க, நேசம் மரணத்தை போல் வலியது. அந்த வார்த்தை கேட்டதுனால அவருக்கு நிக்க முடியல, அழுதுட்டாரு. துக்கப்பட்டான்னு சொல்லி இருக்கிறியா, அழுதுட்டாருங்க. என்ற பாசமா இருக்கிறியாப்பா, பாசமா இருக்கிறியா? ஒரு ஒரு பிள்ளை பெற்றோர்கள் மேல வைக்கிற அன்பு வேற, நண்பர்கள் மேல வைக்கிற அன்பு வேற. ஒரு தாய் குழந்தைகள் மேல வைக்கிற அன்பு வேற, அவர்கள் உடன் பிறந்த சகோதரன் மேல வைக்கிற அன்பு வேற. அடுத்த ரொம்ப டீப்பா போயிட்டாரு. என் மேல ரொம்ப பாசமா இருக்கிறியாப்பா, என் மேல ரொம்ப நேசமா இருக்கிறியாப்பா. நேசிக்கிறதுனால தான் அவருக்கு அந்த வார்த்தையை கேட்க முடிந்தது. நீங்க அதை எப்படி உணர்றீங்கன்னு தெரியல. என் உள்ளத்தில் அப்பா போட்ட வார்த்தை அப்படியே சொல்றேன். நீங்க உணர்ந்தாலும் உணராவிட்டாலும், நீங்க விலகி போனாலும், நீங்க தூரமா போனாலும், இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று சொல்ல சொன்னதை திரும்ப அறிவிக்கிறேன். இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார். மந்தையை மேய்க்க சொன்னதெல்லாம் நான் இப்ப பேசல, விட்டுறேன். கடைசி இப்ப பேதுருக்கு மேல ஆண்டவர் அபிஷேகத்தை ஊற்றி ஊழியத்தில் பயன்படுத்தி, என்ன கவனிங்க, இயேசு கடல் மேல நடந்தார். இவருக்குள்ள ஒரு உற்சாகம் வந்துட்டு, இயேசு செய்கிறதெல்லாம் தானும் செய்யணுங்கிற ஒரு வாஞ்சி இவருக்குள்ள ஏற்கனவே கடந்திருக்கு. இவர் சொல்றாரு, இயேசுவே நீர்னு சொன்னா நானும் நடக்கணும். நடந்துட்டாருங்க, கடல் மேல நடந்துட்டாருங்க. 2வது உள்ள போனது 2வது, முதல்ல நடந்துட்டாரு. நடந்தது உண்மை. அவருக்கு ஆரம்பத்திலே உள்ளுக்குள்ள ஒரு தாட் இருந்திருக்கு, இயேசு செய்கிறதெல்லாம் நானும் செய்யணும். ஆகையினால தான் இயேசு இவரை பார்த்து சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியை செய்வான், என்னை விட பெரிய காரியங்களை செய்வான். அந்த ஆசை எங்க கொண்டு வந்து விட்டுட்டு பாருங்க. இயேசு தொட்டு சுகமாக்கினார். இவரை விசுவாசத்தோடு தொட்டவர்கள் சுகமானார்கள். அப்போஸ்தலர் 5 பேதுருடைய நிழல் பட்டாலே மரித்தவர்கள் எழும்புகிற அளவுக்கு பயன்படுத்துவதற்கு காரணம் இவருக்குள்ள இருந்த ஒரு ஆசை. இயேசு செய்கிறத நானும் செய்யணுங்கிற ஆசை. அந்த ஆசை நமக்கு வரட்டும். விட்டுறேன். அந்தியோக்கியாவிலே ஊழியத்தை செய்தார், பேசல, விட்டுறேன். ஆசியாவிலே ஊழியத்தை செய்தார், பேசல, விட்டுறேன். 2 நிருபங்களை எழுதினார். படிப்பறிவே இல்லாத மனுஷன், அதையும் தொடரல, விட்டுறேன். கடைசியா முடிவுரைக்கு நேராக வர்றேன். கடைசியில ரோமாபுரியில இவர் ஊழியத்துக்கு போறார். 3 புத்தகத்தை வாசித்தேன். ஒருவர் தான் அவரை குறித்து 1ஆம் நூற்றாண்டுல சம்பவம் எழுதப்பட்ட புத்தகத்தையும் பக்கத்தையும் எழுதி ஒரு ஆசிரியர் எழுதியிருக்கிறதை எப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். கிபி 61வது ஆண்டு இவர் ரோமாபுரியில ஊழியம் செய்து கொண்டிருந்த காலத்தில் இவரும் இவருடைய மனைவியும் சேர்ந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவரும் இவருடைய மனைவியும் சேர்ந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறதான நேரத்தில் இவருடைய ஊழியத்தினால நீரோ மன்னனுடைய ஆட்சி காலத்தில் அரண்மனை வரைக்கும் இவருடைய ஊழியம் போய் அசைத்து விட்டதுனால ஆர்டர் வருகிறது, இதற்கு காரணமான பேதுருவை கொன்றே ஆக வேண்டும் என்று சொல்லி பேதுருடைய கண்களுக்கு முன்பாக பேதுருடைய மனைவியை கொண்டிருக்கிறார்கள். பேதுருடைய மனைவி சொன்னாரா, மறுதலிக்கெல்லாம் கூடாது, நீங்க நான் முன்னால போறேன், நீங்க பின்னால வாங்க. என்ன சபையிலே ரோமில பேதுருவை நேசிக்கிற சிலர் என்ன தெரியுமா சொல்லி இருக்கிறாங்க, பேதுருவே மனைவி இறந்துட்டாங்க, பரவாயில்ல,
உம்முடைய ஊழியம் எங்களுக்கு இன்னும் தேவை. ஆகையினால் ஒரு நாள் ராத்திரி வேளையில் நேர் தெரு வழியாக வராமல் மறைமுகமாக வந்து ஒளித்து ஒளித்து ஒரு சில விசுவாசிகளுடைய உதவியோடு ரோமாபுரியை விட்டு வெளியே வருவதற்கு பேதுரு நடந்து வருகிறதான நேரத்தில் எதிர்த்தாப்புல இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து வருகிற ஒரு காட்சியை பேதுரு பார்க்கிறாராம். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரா, எங்கப்பா போற? இவர் கேட்கிறாரு, நீங்க எங்கப்பா போறீங்க? நான் திரும்ப ரோமாபுரிக்காக மரிப்பதற்கு போகிறேன். இனி நீங்க சாக கூடாது. ஏற்கனவே நீர் மரித்து விட்டீர். நீர் போய்விடுங்க ஆண்டவரே, நீர் போய், நான் ரோமில் போய் மரிக்கிறேன் என்று சொல்லி ஒளித்து ஒளித்து போய் கொண்டிருந்தவர் துணிச்சலோடு நேர் தெருவிலே நடந்து வருகிறதான நேரத்தில் படையாளிகள் இவரை பிடித்து மிகுந்த சித்திரவதை செய்து ராயனுக்கு முன்பாக நிறுத்தி மரண தண்டனை தீர்ப்பு வாங்குகிறதான நேரத்தில் பெருக்கல் வடிவிலான சிலுவையில் பேதுருவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அவர் சொல்லுகிறார், இந்த பெருக்கல் வடிவிலான சிலுவையில் என்னை நேர அறையாதிருங்கள், தலைகளாக அறையுங்கள். சாதாரணமாக சிலுவையில் அறையப்படுகிற ஒருவர் தாகத்துக்கு தண்ணி கேட்பார். நம்ம இரட்சகராக இயேசு கூட சிலுவையில் தாகமா இருக்கிறேன்னு சொன்னார். தலைகீழாக சிலுவையில் அறைகிறதா அந்த கை காலை மாட்டி சிலுவையை அந்த இடத்துல பட்டாரன்னு போடுவார்கள். அப்பொழுது இந்த ஜாயிண்ட் எல்லாம் விட்டுருமா, கால்கள் வலி, தானா தண்ணி தாக வந்துடும். இப்போ தலைகீழாக சிலுவை தூக்கல் விடப்பட்டவராக, தாகத்துக்கு தண்ணி கூட குடிப்பதற்கு மனதில்லாதவராக, நான் இங்கே என்னுடைய ஓட்டத்தை முடிக்கிறேன். இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்று இயேசு ஆதியிலே அறிந்திருக்கிறார். ஆகையினால தான் சொன்னார், மரணத்தின் மூலம் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று. புரிஞ்சவங்க மட்டும் அந்த கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். என்னுடைய மரணம் கூட, தெய்வத்தை நேசிக்கிறவனுடைய மரணம் கூட அவருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக தான் இருக்குமே தவிர, என்னுடைய மரணத்திலே நான் கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் எனக்கு கிருபை தருவாராக. நான் ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்பாக அயர்லாந்து தேசத்தில், அந்த கப்பலுடைய பெயரை நான் மறந்து விட்டேன், அயர்லாந்து தேசத்துக்கு சொந்தமான கப்பல் சில 100 பயணிகளோடு கூட பிரயாணமாகி கொண்டே இருக்கிறது. திடீரென புயல் காற்றிலே கப்பல் உடைந்தது. கப்பல் கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கி கொண்டிருக்கிறது. அங்கே இந்த லைஃப் ஜாக்கெட் இருக்கு இல்லையா, அந்த பெல்ட் இருக்கிற எல்லா பயணிகளுக்கும் போதுமானதாக இல்லை. அதில் இருக்கிற 129 பயணிகளுக்கு போதுமானதாக இல்லை. மற்றவர்கள் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக மரண பயத்தில் இருக்கிறதான நேரத்தில் 129 பேர் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட லைஃப் ஜாக்கெட்டை சொன்னாங்களாம், எங்களுக்கு தராதீங்க, அவங்களுக்கு கொடுங்க, அவங்களுக்கு கொடுங்க, இவங்களுக்கு. மற்றவர்கள் எல்லாம் லைஃப் ஜாக்கெட் கிடைத்தவர்கள் எல்லாம் நீந்தி கடல் தப்புகிறதான நேரத்தில் 129 பேர் இறந்து போனார்கள். அவர்கள் சரீரங்களை ஒவ்வொன்றாக இப்ப அயர்லாந்து அரசாங்கம் எடுக்கிறது. எடுத்து பார்த்தால் 129 சடலங்கள், யாருக்குமே லைஃப் ஜாக்கெட் இல்லை. அது இருந்தா இவங்களும் தப்பி இருப்பாங்க. அவங்க எல்லாருடைய சரீரத்தை வெளியே கொண்டு வந்து கரையில வைத்து விட்டு தப்பினவர்களை என்கொயரி பண்றதான நேரத்தில் அவங்க சொன்னாங்க, நாங்கள் இந்த இடத்திலிருந்து இந்த இடத்துக்கு பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தோம், இத்தனை பேர் இருந்தோம், எங்க எல்லாரையும் காப்பாற்றுகிற அளவுக்கு லைஃப் ஜாக்கெட் இல்லை. அதிலே இருந்த ஒரு கூட்டம் மக்கள், எங்களுக்கு லைஃப் ஜாக்கெட் வேண்டாம்,
நாங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இயேசுவை அறியாதவர்களுக்கு அதை கொடுங்கள், அவர்களுக்கு கொடுங்கள், அவர்கள் தப்பட்டும், நாங்கள் மரித்தாலும் ராஜ்யத்துக்கு தான் போவோம் என்று சொல்லி கப்பலுடைய மேல் தட்டிலே போய் நின்றிருக்கிறார்கள். அவர்கள்தான் அயர்லாந்து தேசத்திலே வில்லியம் பூத் என்கிறவரால் ரட்சிக்கப்பட்ட சால்வேஷன் ஆர்மி சபையை சேர்ந்தவர்கள். சரித்திர புத்தகத்தை நானே வாசித்தேன். 129 பேர் கேட்டாங்க. அவங்க மரண நேரத்தில் என்ன செஞ்சாங்க? 129 பேரும் இணைந்து மகிழ்ச்சியோடு கூட பாடலை பாடினார்கள். நீங்கள் எல்லாரும் என்ன செய்வீங்க? நாங்கள் மரண ஓலை விட்டு கொண்டிருக்கிறோம். இதுக்கு பேர் தான் கிறிஸ்துவின் அன்பு. இதுக்கு பேர் தான் கிறிஸ்துவின் அன்பு. நான் சத்தாலும் சாவேனே தவிர ரட்சிக்கப்படாதவர்கள் வாழுவதற்காக நான் மரித்தால் தான் நடக்கணும் சொல்ல, நான் மரிப்பேனே தவிர என்னுடைய மரணமும் தேவனுடைய நாம மகிமைக்காக இருக்கட்டும். நான் இயேசுவை நேசிக்கணும், அவர் என்னை நேசிக்கிறார் என்பதை உணரணும் என்று புரிகிறவர்கள் உங்க வலது கரத்தை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். இப்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாமா?